Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் சுகர் பீட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய லைன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நிறைய லைன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பீட்ஸில் நிறைய குவாலிட்டி இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து A* சுகர் பீட் தான். அதுக்கு நம்ம சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. ஜரி த்ரெட்டும் இது தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் சேவிங் த்ரெட்டு கோல்டன் கலர்லேயே கிடைக்கும், அது யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பீட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு லாக் போடுங்க. இந்த மாதிரி மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வாங்க. லாக் போட்டுட்டு தான் பண்ணணும். ஊசியோட டைரெக்ஷன் பாருங்கள், மேலே நோக்கி இருக்கிற மாதிரி தான் அந்த முனை இருக்கணும். அப்போ தான் பீட்ஸ் கீழே விழாது. லோட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் 1 இல்லை 2 இதை மட்டும் லோட் பண்ணுங்க போதும். நல்லா கொஞ்சம் பீட்ஸை உள்ளே தள்ளி, இப்போ ஜூமில் வைக்கிறேன் பாருங்கள், உள்ளே தள்ளி போடணும் ஸ்டிச்சு. இந்த மாதிரி இருக்குது, நேராக தைச்சிடாதீங்க. நல்லா பீட்ஸை உள்ளே தள்ளி ஊசியை உள்ளேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா நம்ம ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதையும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 ஊசியோட முனை பாருங்கள், மேலே நோக்கி தான் இருக்கணும். இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடாது, மேலே நோக்கி தான் இருக்கணும். கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த ரூஃப் இல்லை வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கணும் ஊசியோட முனை. எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டு கரெக்டாக உங்களுடைய நடு விரலில் அதை பிடிச்சிக்கோங்க. நம்ம 2 பீட்ஸ் இருக்கிறதால நம்ம நடு விரல்லேருந்தே அந்த பீட்ஸை தள்ளி விட்டுடலாம். கொஞ்சம் உள்ளேருந்து ஸ்டிச் பண்ணி எடுங்க. அண்ட் இப்போது 4 பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறேன். 4 லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் தைக்கும்போது 2 மட்டும்தான் கண்டிப்பாக தைக்கணும். ஸோ 2 மட்டும் விடுங்க. 2 பீட்ஸை நீங்கள் நடுவிரலில் பிடிச்சிக்கிட்டு மீதி இருக்கிற 2 பீட்ஸை ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் தள்ளி விடுங்க. ஸ்டிச் பண்ணுங்க. பாருங்கள், இப்போது மோதிர விரல் அப்படி இல்லைன்னா குட்டியாக இருக்கிற இந்த சுண்டு விரல் வச்சு உங்களுக்கு எந்த விரலில் ஈஸியாக தள்ளுறதுக்கு வாட்டமாக இருக்கோ அதில் நீங்கள் வச்சு தள்ளி விட்டுருங்க. இந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6 பீட்ஸ் தான் வந்து உங்களால் லோட் பண்ண முடியும். அண்ட் அயன் நீடில்லையே வந்து பீட்ஸுக்கான நீடில் வரும். அதில் நீங்கள் அட் அ டைம் வந்து 12 to 15 பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த நீடில் எடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க லைனில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுத்து கண்டிப்பாக இமேஜ் ஃபுல்லாகவே அவுட்லைனுக்கு இந்த சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நல்லா உள்ளே தள்ளி தள்ளி தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். அப்படி டைட்டாக ஸ்டிச் போடாமல் லூஸாக ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃப்ரேமை விட்டு துணியை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து லூஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு இப்போ லூஸாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஊசியை கொஞ்சம் உள்ளே இருந்து எடுக்காமல் வெளியவே போடுறீங்க அப்படின்னா பாருங்கள், 2 பீட் எடுத்திருக்கேன். டைரெக்டாக இப்படி வெளியவே போடுறீங்க. இப்போது இன்னொரு 2 பீட் எடுத்துக்கோங்க. அதையும் இப்படி போட்டுட்டு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி வெளியவே கொஞ்சம் போடுறீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்குது, லூஸ் ஆகும். ஃப்ரேம்லேருந்து துணியை கழட்டினோடனே இன்னுமே கூட உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சம் ஊசியை பீடுக்கு உள்ளேருந்தே ஸ்டிச் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் அக்டோபர் மந்த்லேருந்து ப்ரொஃபஷ்னல் ஆரி கிளாஸஸ் எடுக்க போகிறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான ஆரி மெட்டீரியல்ஸும்
ஆரி கிட்டும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து முடித்த உடனே ஒரு எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.